லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் முட்டை பரோட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாப்பொடி எடுத்துக்கிறணும். மித்தபடி கடையில் வாங்கின பரோட்டா, அதோட குழம்பு, ஒரு 2 பரோட்டா போட்டால் போதும். 2 பரோட்டாக்கு 2 முட்டை, கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து வீட்டில் நுணுக்கின மிளகுத்தூள். இது மட்டும் தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நெருப்பு வந்து அந்தளவு சூடு இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். பரோட்டாவை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சாச்சு. இதுதான் தேவையான பொருள். இது தவிர எண்ணெய், உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி தேவைப்பட்டால் போட்டுக்கிறலாம். இதாங்க தேவையான பொருள். வாங்க சமைக்க போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு நல்லா காய வைங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருங்க. இது லைட்டாக வதங்கினோன்னு தான் முட்டையோட ஊற்றணும். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருந்த மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய் பொடி, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக பிச்சு போட்டிருக்க பரோட்டா எடுத்து இதில் போட்டுங்க. பரோட்டா போட்டோடனே நம்ம பரோட்டா கொடுத்த சால்னா அது கொஞ்சம் ஊற்றுங்க. இது கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அடுத்து முட்டையை உடைச்சிடலாம். அடுத்து ஒரு 2 முட்டையை போட்டுருங்க. முட்டையோட ஊற்றினோடனே இனி அவ்வளோதான் இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த ஆரம்பிச்சு இப்போயே வாசனை நல்லா வருது. ஆவி பறக்க சூடான முட்டை பரோட்டா வீட்டிலேயே ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், ஹோட்டலோட நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் பாய்ஸ் எல்லாம் முதல்ல சமைக்க கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.